எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஜொனாதன் ஸ்விஃப்டோட கலிவரின் பயணங்கள் பத்தி தான் பார்க்க போறோம். கேட்ட உடனே இது ஏதோ குழந்தைகளுக்கான ஒரு அட்வென்ச்சர் கதைன்னு நிறைய பேர் நினைச்சிருக்காங்க. ஆனா உண்மையில இது நம்ம மனுஷ சமுதாயத்தோட முட்டாள்தனத்தையும் நம்மளோட இருண்ட பக்கத்தையும் தோலுரிச்சு காட்டுற ஒரு நையாண்டி பயணம். யோசிச்சு பாருங்க, ஒருவேளை நீங்க போற ஒரு கற்பனை உலக பயணம் உங்க சொந்த உலகத்தோட அசிங்கமான உண்மையை உங்களுக்கு வெளிப்படுத்தினா எப்படி இருக்கும்? இந்த ஒரு கேள்விதான் இந்த முழு நாவலோட ஆணிவேறு. கலிவரோட 4 நம்ப முடியாத பயணங்களும் வெறும் கற்பனை உலகங்களை மட்டும் காட்டல. அது நம்மளோட சமூகம், அரசியல், ஏன் ஒட்டுமொத்த மனித என மேலேயும் வைக்கப்பட்ட ஒரு நயாண்டிக் கண்ணாடி. சரி, நம்ம கதையோட ஹீரோ லெமுவெல் கலிவர் பாக்குறதுக்கு நம்மள மாதிரியே ஒரு சாதாரண ஆளுதான். ஒரு இங்கிலீஷ் டாக்டர், ஒரு குடும்ப தலைவன். ஆனா இவருக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்கு பாருங்க. அந்த சாகச ஆர்வம் தான் அவரை விசித்திரமான, நம்ம கற்பனைக்கே எட்டாத பயணங்களுக்கு கூட்டிட்டு போகுது. அந்த பயணங்கள் அவர் உலகத்தை பாக்குற விதத்தையே, ஏன் அவரையே மொத்தமா மாத்தி போடுறது. சரி, கலிவோரோட இந்த நம்ப முடியாத பயணத்தை நாம 5 பாகமா பிரிச்சு பார்க்கலாம். அதாவது 4 முக்கியமான கட்டங்கள், அப்புறம் அவரோட இறுதி நிலை. ஒவ்வொரு பயணமும் அவரை எப்படி விரக்தியோட உச்சத்துக்கே கொண்டு போச்சுன்னு நாம இப்ப பார்க்க போறோம். கலிவரோட பயணங்கள் பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கும் மேல நடக்குது. ஒவ்வொரு தடவையும் அவர் கடல்ல காணாம போகும்போதும் அவர் தன்னோட வீட்ல இருந்து மட்டும் இல்ல, மனுஷங்கள பத்தின அவரோட நம்பிக்கைகள்லேருந்து ரொம்ப தூரம் போயிடுறாரு. நம்மளோட முதல் நிறுத்தம் லிலிபுட். இங்கதான் கலிவரை எல்லாரும் மனித மலைன்னு கூப்பிடுறாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த தீவுல வாழ்ற மக்கள் எல்லாரும் வெறும் 6 அங்குல உயரம்தான். லிலிபுட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்லயே அங்க நடக்கிற அரசியல் எவ்ளோ அற்பமானதுன்னு கலிவர் புரிஞ்சுக்கிறாரு. ரொம்ப ரொம்ப சின்ன விஷயங்களுக்காக எல்லாம் அந்த சமூகம் 2ஆ பிரிஞ்சு கிடக்குது. உதாரணத்துக்கு, ஹை ஹீல்ஸ் போடுறவங்களுக்கும் லோ ஹீல்ஸ் போடுறவங்களுக்கும் நடுவுல பெரிய சண்டையே நடக்குது. இது மூலமா ஸ்விஃப்ட் என்ன சொல்ல வராருன்னா, அப்போ இங்கிலாந்துல இருந்த டோரி, விக் கட்சிகளுக்கு நடுவுல நடந்த அர்த்தமில்லாத சண்டைகளை தான் நையாண்டி பண்றாரு. அரசியல் மட்டும் இல்ல, அவங்களோட மத பிரச்சனைகளும் அதே மாதிரிதான். அவங்களோட மிகப்பெரிய ரத்த களரி வரைக்கும் போன சண்டையே எதுக்குன்னு தெரியுமா? முட்டைய பெரிய முனையிலிருந்து உடைக்கணுமா இல்ல சின்ன முனையிலிருந்து உடைக்கணுமாங்கிறதுக்கு தான். பாருங்க எவ்ளோ அபத்தமா இருக்கு. மனுஷங்க நடத்துற போர்கள் எவ்ளோ அர்த்தமில்லாததுன்னு சொல்றதுக்கு இதை விட ஒரு நல்ல உதாரணம் இருக்க முடியுமா? ஒரு இடத்துல தன்னை ஒரு ராட்சசனா பார்த்த கலிவருக்கு அடுத்த பயணத்துல நிலைமை அப்படியே தலைகீழா மாறுது. இப்போ அவரு ஒரு ராட்சசர்களோட உலகமான ப்ராப்டிங்நாக்கு வந்து சேர்ந்திருக்காரு. ப்ராப்டிங்நாக்ல வாழ்ற மக்களோட தோராயமான உயரம் 72 அடி. யோசிச்சு பாருங்க. இந்த முறை கலிவர் தான் ஒரு சின்ன பொம்மை மாதிரி ஒரு வேடிக்கை பொருளா மாறி போறாரு. கலிவர் தன்னோட ஐரோப்பிய தாய்நாட்டை பத்தி ரொம்ப பெருமையா அந்த ராட்சச மன்னர்கிட்ட சொல்றாரு. ஆனா அதை கேட்ட அந்த மன்னர் கொஞ்சம் கூட ஆச்சரியப்படல. மாறா, நம்ம ஊரு போர்கள், சட்டங்கள், அரசியலை பத்திலாம் கேட்டதும் அவர் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாரு. கடைசியா அவர் சொல்றாரு, மனித இனம்ங்கிறது இந்த பூமி மேல ஊர்ந்து போக இயற்கையை அனுமதிச்சு ரொம்பவே கேவலமான, அருவருப்பான சின்ன சின்ன புழுக்கள்னு. சரி, கலிவரோட 3வது பயணம் அவரை பல தீவுகளுக்கு கூட்டிட்டு போகுது. அதுல முதல் தீவு லபூட்டா, வானத்துல பறக்கிற ஒரு தீவு. இந்த இடத்துல அறிவுத்திறன் ரொம்பவே தவறான பாதையில போயிருக்கு. இங்க இருக்கிற அறிவாளிகள் எல்லாம் நிஜ வாழ்க்கைக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத ரொம்பவே முட்டாள்தனமான சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்ல ஈடுபட்டிருக்காங்க. அதாவது வெள்ளரிக்காயிலிருந்து சூரிய ஒளிய பிரிச்சு எடுக்கிறது, வீட்டை கூரையிலிருந்து அஷா கட்டுறது, சிலந்திகளை வச்சு கலர்பட்டு நூற்கிறதுன்னு இவங்களோட திட்டங்கள் எல்லாம் இப்படிதான் இருக்கு. நடைமுறைக்கு உதவாத அறிவு எவ்வளவு வீணானதுன்னு இது காட்டுது. அடுத்து அவர் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. அது சாவாவரம் வாங்குறது கூட ஒரு சாபந்தான் அப்படின்னு. அதாவது சாகாவரம் பெற்ற ஒரு கூட்டத்தை பாக்குறாரு. ஆனா அவங்களுக்கு வயசாகிறது மட்டும் நிக்கல. காலப்போக்குல அறிவும் அழகும் போய் நோய் நொடியோட துயரத்தோட முடிவே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது மனுஷங்களோட பெருமை மேல விழுந்த ஒரு பெரிய அடி. இதுவரைக்கும் கலிவர் பார்த்த பயணங்கள் அவர் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கலாம். ஆனா அவரோட 4வது கடைசி பயணம் அது அவரை மொத்தமா உடைச்சு மனுஷங்க மேலேயே ஒரு தீராத வெறுப்பு உண்டாக்குது. அந்த தீவுக்கு போனதும் கலிவர் ரொம்ப அருவருப்பான யாஹூக்களை சந்திக்கிறாரு. பாக்குறதுக்கு மனுஷங்கள மாதிரியே இருக்கிற மிருகங்கள். அவங்கள பார்த்ததும் தன்னோட சொந்த இனத்தோட ஒரு அசிங்கமான பிரதிபலிப்பா அவங்ககிட்ட பார்த்து பயந்து போறாரு. ஆனா இந்த அருவருப்பான யாஹூக்களுக்கு அப்படியே நேர்மாறா அந்த நிலத்தை ஆட்சி செய்யறவங்களும் இருக்காங்க. அவங்கதான் ஹுயின்மங்கள், அதாவது பகுத்தறிவுள்ள, ரொம்ப நல்லொழுக்கமான, பேசக்கூடிய குதிரைகள். அவங்க சமூகத்துல போய் தீமைங்கிற வார்த்தைகளுக்கே இடமில்ல. ஒரு பக்கம் ஆதர்ஷ சமூகம், இன்னொரு பக்கம் மனுஷங்களோட வீழ்ச்சி. கலிவர் அந்த ஹுயின்மங்கள கடவுள் மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. யாஹூக்களை பயங்கரமா விருக்கிறாரு.
ஆனா கடைசியில என்ன நடக்குது தெரியுமா? ஹுயின் மங்கள் சபை கூடி கலிவர் பார்க்க யாகு மாதிரி தான் இருக்கான், ஆனா அவன்கிட்ட கொஞ்சம் பகுத்தறிவு இருக்கு, அதனால இவன் நம்ம சமூகத்துக்கு ஆபத்துன்னு சொல்லி அவரை அந்த தீவுல இருந்தே துரத்திடுறாங்க. பாவம், 2 உலகத்திலயும் சேர முடியாம அவர் தவிக்கிறாரு. இந்த கடைசி நிராகரிப்பு தான் கலிவர் இங்கிலாந்துக்கு திரும்பினதுக்கு அப்புறம் அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய சோகமான மாற்றத்துக்கு காரணமா அமையுது. அவர் ஒரு நல்ல கேப்டன் காப்பாத்தி கூட்டிட்டு வந்த பிறகும் கேலிவரால அவரை ஒரு மனுஷனா பார்க்க முடியல. அவரையும் ஒரு அசுத்தமான யாகுவா தான் பாக்குறாரு. தன்னோட வீட்டுக்கு திரும்பினதுக்கு அப்புறம் சொந்த மனைவி பிள்ளைங்களையும் வெறுத்து ஒதுக்க ஆரம்பிக்கிறாரு. கலிவரோட மனநிலை கடைசியில எப்படி ஆயிருதுன்னா, அவருக்கு முழுசா மனுஷங்க மேல ஒரு வெறுப்பு வந்துருது. அவர் சொல்றாரு, என் யாஹூ காவலர்களை நான் வெறுத்ததும் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க நினைச்சதும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதனால இங்க மனுஷங்க யாஹூக்களை நடத்துற விதத்துல எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லைன்னு. அவர் தன்னோட குடும்பத்தை விட தான் வீட்ல இருக்கிற குதிரைகளோட நேர செலவழிக்கிறதுல தான் ஆறுதல் தேடுறாரு. இப்போ நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான்: கலிவர் தன்னோட பயணங்களால பைத்தியமாகிட்டாரா, இல்ல மனுஷ இனத்தோட உண்மையான முகத்தை கடைசியா புரிஞ்சுகிட்டாரா? கிட்டத்தட்ட 300 வருஷம் ஆனாலும் இன்னைக்கும் நம்மள நாமரே கேள்வி கேட்டுக்க வைக்கிற ஒரு படைப்பு தான் இந்த கலிவரின் பயணங்கள். இது வெறும் கற்பனை கதை இல்ல, இது மனித மனசாட்சியை நோக்கிய ஒரு பயணம்.